கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல 7வது வசனம். पहला कोरिन्थियों पहले अध्याय में 7वां वचन. கொரிந்தியர் முதல் அதிகாரம் 7वां वचन. यहाँ तक कि किसी वरदान में तुम्हें घटी नहीं और तुम हमारे प्रभु यीशु मसीह के प्रकट होने की बाट जोते रहो. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். बाइबल बताती है परमेश्वर की आत्मा के द्वारा हमारे को ऐसे वाग्दान दिए. கொரிந்து சபையில பவுல் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுகிறார். कोरिन्थ कलीसिया में पौल ऐसे एक विश्वासी वचनों को बोलता है. அவர் மேல நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க. उसके ऊपर आपने भरोसा रखा है. இன்னும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். और परमेश्वर महिमा के कामों को करेगा. இயேசுவானவர் வெளிப்பட போகிறார், அதுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். यीशु मसीह प्रकट होने वाला है, उसके इंतजार में हम हैं. இந்த தெய்வம் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முந்தி ये परमेश्वर अपने आप को प्रकट करने के पहले ஒரு மகிமையான காரியத்தை செய்ததாக பவுல் பேசுகிறார். एक महिमा के काम को किया ऐसा पौल बताता है. வாசிக்கலாம் அடுத்த 2வது அதிகாரத்திலே 7வது வசனம். पढ़ेंगे उसके दूसरे अध्याय में 7वां वचन. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். परंतु हम परमेश्वर का वह गुप्त ज्ञान भेद के रीति पर बताते हैं जिसे परमेश्वर ने सनातन से हमारी महिमा के लिए ठहराया. அந்த முதல் வார்த்தை पहला वचन உலக தோற்றத்துக்கு முன்னே दुनिया उत्पन्न होने के पहले. இந்த ரொம்ப எல்லாருக்கும் நமக்கு புரியும். தேவன் நம்முடைய தம்முடைய அல்ல நமக்கு நம்முடைய परमेश्वर हमारे மகிமைக்காக ஏற்படுத்தினது. महिमा के लिए रखी हुई बात है. இதுதான் ஒரு மகிமையான விசுவாசம். यही महिमा का विश्वास है. எல்லாருக்கும் தெரியும்படி பவுல் பேசுகிறார். सब जानने के रूप में पौल बात करता உலக है. தோற்றத்துக்கு முன்னாலே தேவன் நம்ம எல்லாருக்காக வேண்டி ஒரு மகிமையானதை வைத்திருக்கிறார். दुनिया उत्पन्न होने के पहले ही परमेश्वर हम सब के लिए एक महिमा की बात அவர் எதுவைகளை ஏற்படுத்தினாரோ அதை யாருமே மாற்ற முடியாது. और वो जिस बातों को चुन लिया है उसे कोई बदल नहीं இந்த सकता. வேதாகமத்தை வாசிக்கிற எல்லாரையும் பார்த்து பைபிள் சொல்லுகிறது, इस पवित्र वचन को पढ़ने वाले हर एक को देखकर वचन कहता है தேவன் நமக்காக நம்முடைய மகிமைக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए हमारी महिमा के लिए कार्य को रखा है. ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे. மகிமையானவருக்கு நன்றி சொல்கிறோம். महिमा परमेश्वर को धन्यवाद. வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவோட நாமத்தில் आए हुए हर வாழ்த்துகிறோம். एक को प्रभु यीशु के नाम से हम आशीष இந்த करते हैं. வேதாகமத்தை வாசிக்கிற உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாட்டிகளையும் வாழ்த்துகிறோம். ये वचन को पढ़ने वाले और दुनिया भर में रहने वाले पवित्र लोगों को हम याद करते हैं. ஆவியானவர் சொல்கிறார், நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு மகிமையான காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். पवित्र आत्मा कहता है हम सब के लिए परमेश्वर ने एक महिमा के कार्य को நாங்கள் तैयार किया. அப்படியே நம்புகிறோம். हम ऐसे ही भरोसा करते हैं. எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் हमारे लिए रखी हुई आशीष है. அதை நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள उससे உதவி हम செய்யும். विश्वास के द्वारा पाने के लिए मदद நாங்கள் कीजिए. அறிக்கை செய்ய உதவி செய்யும். हम कबूल करने के लिए मदद இயேசு कीजिए. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं. ஆமென். आमीन. ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி एक महिमा के कामों को परमेश्वर हमारे लिए रखा है. அத அடுத்து சொல்லுகிறாரு, அது மறைக்கப்பட்டது ஆனா ரகசியமானது தேவன். அந்த மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். दूसरा कहता है वो छुपा हुआ परमेश्वर के वो गुप्त रहस्य को हम प्रकट करते புதிய हैं. ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் இது வெளிப்படுத்தப்பட்டது. नए नियम के प्रेरितों को एक प्रकट किया गया है. பழைய ஏற்பாட்டில் உள்ள யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. पुराने नियम के किसी के भी लोगों को ये रहस्य की जानकारी அது नहीं. என்னது அப்படின்னா, वो क्या जानकारी है? அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை. उस पे भरोसा करने वाले बच्चों के लिए एक महिमा. அந்த மகிமை என்னது? இயேசுவானவர் தேவனே தன்னை மனிதனாக वो வெளிப்படுத்துகிறார். महिमा क्या है? परमेश्वर स्वयं अपने आप को प्रकट करना. அநேகர் அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தை நம்ப மாட்டாங்க. बहुत सारे परमेश्वर के उस अनुग्रह पे भरोसा नहीं ஆனா करते. உண்மை என்னன்னா, தேவனே மனிதனாக இறங்கி வந்ததுதான். पर सच्ची बात यही है कि परमेश्वर स्वयं मनुष्य का रूप धारण करके आए. பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है என் பிதா திராட்சை தோட்டக்காரர். मेरा पिता दाक वृक्ष का जो है वो माली है. அதே சமயத்துல இயேசுவானவரும் சொல்லுகிறார்,
நானே திராட்சை செடி. उसी समय में यीशु मसीह भी कहता मैं डाक लता हूँ। அவரோட ஒட்டப்பட்டவர்களாகிய நாம் எல்லாரும் பாக்கியவான். उसके संग चिपके हुए हम सब धन्य हैं। இயேசுதான் அந்த மகிமை, அந்த மகிமையானவர். यीशु ही वो महिमा का है। அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை நமக்கு उस पे தருகிறார். भरोसा करने वाले बच्चों को परमेश्वर से महिमा के பவுல் कार्य। சொல்கிறார் அந்த மகிமையை நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த மகிமை. पौल कहता है वो जो महिमा है वो हमारे लिए तैयार किया गया அதாவது महिमा। இயேசுவானவரை நம்புகிற பொழுது அவங்களுக்கு அவர் கொடுக்கிறார். यीशु मसीह पे भरोसा करने वाले पे उनको वो देता அது है। என்னது? நித்திய ஜீவன். वो क्या है? अनंत जीवन है, பெரிய சமாதானம். एक बड़ा समाधान। இது எல்லாமே இரக்கமாக இலவசமாக கர்த்தர் ये வைத்திருக்கிறார். सब अनुग्रह से और मुफ्त में परमेश्वर ने ஆனா रखा है। பைபிள் சொல்லுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்களுக்கு அது மறைக்கப்பட்டது. बाइबल बताती है इस दुनिया के लोगों के लिए वो छुपाया गया அந்த है। மகிமையை நிறைய பேருக்கு தெரியல. उस महिमा बहुत सारे लोगों को पता नहीं ஆனா है। உண்மையிலே அது தெரிஞ்சிருந்தா அந்த மகிமை தெய்வத்தை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. सच में वो जाने होते तो वो महिमा का परमेश्वर को क्रूस पर मारे नहीं। 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहता है எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. परंतु जैसे लिखा है, जो बातें आंखों ने नहीं देखी और कानों ने न सुनी और जो बातें मनुष्य के चित्त में नहीं चढ़ी, वे ही है जो परमेश्वर ने अपने प्रेम रखने वालों के लिए तैयार की है। அவர் மேல அன்பு வைத்த ஜனங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினது. उसके ऊपर प्रेम रखने वाले लोगों के लिए उसने तैयार की हुई है। எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. सारे मसीह लोगों को एक भरोसा होता है। எங்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் இருக்கு. हमारे लिए स्वर्ग में एक स्थान है, அது தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு वो சிங்காசனம். सोने से बना होगा एक सिंहासन है। எங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. हमारे लिए एक मुकुट है, எங்களுக்கு ஒரு மகிமையான துணி இருக்கிறது. हमारे लिए एक महिमा का वस्त्र அங்க है। மரணமும் இல்ல, அலறுதலும் இல்ல, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். वहाँ मृत्यु नहीं, रोना नहीं, हर जगह पर आनंद और खुशियाँ। இது பழைய ஏற்பாடுல உள்ள அநேகருக்கு தெரியாது. ये पुराने नियम के बहुत सारे लोगों को पता ஆனா नहीं। பவுல் சொல்கிறார் நமக்கோ கர்த்தர் அவைகளை வெளிப்படுத்தினார். और पौल कहता है पर हमारे लिए परमेश्वर ने उसे प्रकट किया। இந்த மகிமை தான் பைபிள் சொல்லுகிறது மேன்மையானது, மகிமையானது. इस महिमा के बारे में बाइबल बताती है वो महिमा का और मेनमा का है। ஆனா பழைய ஏற்பாடுல உள்ள ஜனங்களுக்கு அது விளங்கல. पुराने नियम के लोगों को वो समझ नहीं आया। பவுல் சொல்லுகிறார் நமக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அதே போல அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. पौल कहता है हमारे लिए कैसे सुसमाचार प्रकट हो वैसे ही उनके लिए भी वो प्रकट किया ஆனா गया। அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள पर முடியல. उनसे वो स्वीकारा नहीं गया। ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? क्यों उन्होंने स्वीकारा नहीं? அவங்க சுய ஞானத்தை நம்பி அதுல நம்ம பிரயாசப்பட்டு போனோம். खुद के बुद्धि पे भरोसा कर कर उसके अनुसार ही हम बढ़ सकते हैं। தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை அவங்களால புரிஞ்சுக்கிட முடியல. परमेश्वर ने रखी हुई इस महिमा को वे जान नहीं पाए। ஆனா வேதாகமத்துல அந்த மகிமையானதை ஆபிரகாம் தானாகவே முன் வந்து செய்கிறார். और वचन में उस महिमा की बातों को अब्राहम स्वयं आकर आगे आकर करता அது है। என்னது அப்படின்னா விசுவாசம். वो क्या है? वो विश्वास है। உலகத்துல ரெண்டு காரியம் உலகத்துல கர்த்தர் வைக்கிறார். दो बातें परमेश्वर दुनिया पर रखता है। ஒன்னு நியாயப்பிரமாணம், ரெண்டாவது விசுவாசம். एक व्यवस्था है, दूसरा विश्वास है। பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? स्वर्ग जाना है तो क्या करना है? எல்லா இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை இருந்தது நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும். सारे इजरायलियों का यही भरोसा है हम व्यवस्था के अनुसार चलना है, அப்படி இல்லைன்னா மேல யாருமே போக नहीं முடியாது. तो कोई ऊपर नहीं जा सकता। ஆனா கிறிஸ்தவனுடைய நினைவில் என்ன இருக்கு? पर मसीहाई लोगों के मन में क्या है, विचार में? நியாயப்பிரமாணம் அங்க நியாயப்பிரமாணத்தை அழிக்கல தேவன், அப்படி இருக்கு. हाँ, व्यवस्था को परमेश्वर ने खत्म नहीं किया, वो वैसे ही है। ஆனா அதையே பார்த்து பார்த்து எந்த கிறிஸ்தவங்களும் நடக்கல. पर उसको देख देख कर कोई मसीह लोग नहीं चलते। எல்லாரும் இயேசுவை பார்த்து நடக்கிறாங்க. सब यीशु को देख कर चलते हैं, அவன் மேல நம்புகிறது. उसके ऊपर भरोसा करना। காலையில எழும்பி ஏசப்பா நான் எனக்கு இந்த நாளை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். सुबह उठकर यीशु मसीह इस दिन को अपने दिया उसके लिए धन्यवाद நாங்க हो। போகிற இடத்துலலாம் நீர் என் கூட வரணும். मैं जाने के रास्ते में आप मेरे साथ चले। நாங்க என்ன செய்தாலுமே அது உமக்கு பிரியமா இருக்கணும். हम जो भी करें वो आपका पसंदीदा हो, நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். आप हमारा मदद कीजिए। இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ऐसे ही प्रार्थना करते நாங்க हैं। நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் ஆண்டவரே. हाँ, परमेश्वर में व्यवस्था का पालन करना है, நியாயப்பிரமாணத்தை நாங்க மீறிட கூடாது. व्यवस्था के विरोध नहीं जाना है। அப்படி எந்த புதிய ஏற்பாட்டு ஜனமும் ஜெபம் பண்ணதே ऐसे கிடையாது. कोई नए नियम के पवित्र लोग प्रार्थना नहीं இந்த करते। நம்பிக்கை புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை கர்த்தர் ये கொடுத்திருக்கிறார். भरोसा नए नियम के लोगों को परमेश्वर ने दिया है। நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அது கிரியை செய்யணும். व्यवस्था विश्वास के ओर से नहीं, उसके लिए कार्य करना पड़ता ஆனா है। விசுவாசம்
விசுவாசம் எப்படி கிடைக்கும்? पर विश्वास कैसे मिलता है? தேவனுடைய கிருபையில கிடைக்கும். परमेश्वर के अनुग्रह से मिलता है, கிரியையில இல்ல, கிருபையில. कामों के द्वारा नहीं, ஆனா अनुग्रह இதை के நான் द्वारा। அறிக்கை செய்யும்போது நான் வெற்றி அடைகிறேன். उसको हम जब कबूल करते हैं हम विजय प्राप्त करते हैं। ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். हर दिन हम प्रभु को धन्यवाद करते हैं, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நம்பினவங்க எல்லாம் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. क्योंकि व्यवस्था पे जो भरोसा किए वे सारे लोग परमेश्वर को स्वीकार नहीं पाए, அவங்களுக்கு ஒரு பைத்தியமா தெரிஞ்சது. उनको एक पागलपन के रूप அது में लगा। எப்படி இயேசுவானவர் சிலுவையில மரிச்சாரு, அது எப்படி நமக்கு கிடைக்கும்? वो कैसा यीशु मसीह क्रूस पर मारा गया, वो कैसा हमें मिल सकता है? இப்படி நிறைய பேருடைய, அதாவது கிரேக்கர்கள், யூதர்கள், ऐसे बहुत सारे जो यूनानी लोग और यहूदी लोग, ஆனா புதுசா பாருங்க, ஆதிவாசிகள் கூட இயேசுவானவரை பத்தி சொன்ன உடனே पर नए जो आदिवासियों को भी अगर यीशु के बारे में बताएंगे உடனே तो அவங்க ஜெபம் பண்ணுதாங்க. तुरंत वो प्रार्थना करते हैं, இயேசுவா என்னை மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. यीशु मसीह मुझे क्षमा कीजिए, स्वीकार लीजिए। இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ऐसे बहुत सारी गवाही को हम देख அவங்க सकते हैं। நியாயப்பிரமாணத்துக்கு போகல, वे व्यवस्था की ओर गए ही नहीं, இயேசுவை தான் பார்க்காங்க. यीशु को ही देखते हैं। ஒரு ஆளு சாட்சி சொன்னார், ஒரு எந்துக்கார ஆளு. एक हिंदू भाई गवाही देते हैं, அது நல்ல பட்டகட்டெல்லாம் அடிச்சிருக்காரு. वो अच्छा सा जो सब नाम डाला हुआ है, அவர் சொல்லுகிறான், நான் 2 முறை பைபிளை वो படிச்சிட்டேன். कहता मैंने दो बार तकरीबन बाइबल அதுல पढ़ा है। எனக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசுநாதருடைய முழுமையான ஒரு அன்பு எனக்கு தெரியுது. उसमें मुझे क्या मालूम होता है, यीशु मसीह का परिपूर्ण प्रेम दिखाई देता ஏன்னா है, உண்மை அதுதான். कि सच्ची बात वही அவர் है। கடைசியில தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் நீங்க குடிக்கணும், சாப்பிடணும்னு சொல்றாரு. आखिरी में अपने शरीर को खाना, अपने लहू को पीना है करके ஏன்னா बताता है, எல்லாருடைய குணாதிசமும் ரத்தத்துல இருக்கு. कि सारे लोगों का गुण खून के अंदर रहता அப்ப है। இயேசு என்னதான் तो நினைக்கிறார்? यीशु क्या सोचता है, என்னுடைய ரத்தத்தை நீ சாப்பிட்டு என்ன போல நீ மாறணும். मेरे लहू को तो पीकर मेरे समान बनना है, அப்பதான் உனக்கு அந்த விசுவாசம் வரும். तब तेरे अंदर वो विश्वास आएगा, அப்பதான் என்ன போல நீ நடக்க முடியும். तब मेरे समान तो चल सकता है, பயப்பட மாட்டா. डरेगा नहीं। அந்த வரப்போகிற ராஜ்யத்தை பற்றி நீ அறிக்கை वो செய்ய. आने वाले राज्य के बारे में तो कबूल करेगा। அந்த ஆள் சொல்றாரு, எனக்கு உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருந்தது. वो व्यक्ति कहता मुझे सच में वो आश्चर्य लगता ஏன்னா है, ரத்தத்துல ஒரு தாய் தகப்பனுடைய குணாதிசம் அத்தனை இருக்கிறது. क्योंकि खून के अंदर एक माता पिता के गुण उसके अंदर ही रहता है। இயேசுநாதர் அப்பாவை ஏத்துக்கிட்டா, पर यीशु मसीह को पिता के रूप में அவருடைய स्वीकार किया, ரத்தத்தை நான் குடித்தார். उसके लहू को हमने पिया, அதே சுபாவம், அதே விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் तो வந்து. वही स्वभाव वही विश्वास हम सबको आ जाएगा। ஆகவே ராபோஜனத்துல நம்ம அதுதான் நம்முடைய நம்பிக்கை. इसलिए प्रभु भोजन में हमारा भरोसा அது वही है, கிருபையாக நமக்கு தேவன் கொடுத்தது. वो अनुग्रह के द्वारा परमेश्वर ने हमें दिया है। கலாத்தியர் 3வது அதிகாரத்துல गलातियों का किताब 3 अध्याय 6வது வசனம் சொல்லுகிறது, 6वां वचन कहता है, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது। क्या तुम ऐसे निर्बुद्धि हो कि हाँ? 3:6. छः। अब्राहम ने तो परमेश्वर पर विश्वास किया और यह उसके लिए धार्मिकता गिना गया। ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார். अब्राहम परमेश्वर पे विश्वास किया और वो उसके लिए धार्मिकता गिना गया। அடுத்த முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அது கிரியைக்குரியது. उसके आगे का वचन व्यवस्था विश्वास का नहीं है, वो कामों के द्वारा है। 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहता है, அந்தப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். वैसे ही विश्वास में चलने वाले लोग विश्वासी अब्राहम के अनुसार आशीष किए அப்ப जाएंगे। தேவன் அந்த மறைக்க வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குல்ல, हाँ, वो भूला गया था वो भरोसा, वो विश्वास जो அது है ஆபிரகாமுக்கு விளங்கிச்சு, அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. अब्राहम को समझ में आया, उसने अपने आप को सौंप दिया। அது அப்படியே தேவன் அதை ரகசியமாக வச்சிருக்கிறார். परमेश्वर ऐसे ही उसे रहस्य के रूप में रखे ஆனா थे। புதிய ஏற்பாடுல இயேசுவே டைரக்டா வந்து நின்னு, पर नए नियम में यीशु मसीह स्वयं आकर खड़ा होकर, என்ன நம்புனேன்னா உனக்கு அந்த ராஜ்யம், मुझ पे भरोसा करेंगे तो तेरे लिए वो राज्य। பாவம் கழுவப்பட்டவர்களுக்கு அந்த தேவ ராஜ்யம். पाप धोए गए लोगों को वो परमेश्वर का राज्य है। இதுல கலாத்தியர் 3வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, गलातियों 3 अध्याय के पहला वचन कहता புத்தி है, இல்லாத கலாத்தியரே, निर्बुद्धि गलाती, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம். कैसे तेरे जीवन में एक जो है गड़बड़ी है। அவர் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படியே நான் உங்களுக்கு காண்பித்தேனே. क्रूस पर मारा गया यीशु को मैंने ऐसे ही प्रकट किया था। கலாத்திய சபை பார்த்து சொல்றாரு, गलाती कलीसिया को देखकर இயேசுநாதர் எப்படி சிலுவையில மரித்தாருங்கத அப்படியே போட்டோல காமிச்ச மாதிரி நேச்சரா உங்களுக்கு காமிச்சாங்க. यीशु मसीह क्रूस पर कैसे मारा गया वो जैसे तस्वीर में दिखाते वैसे ही मैंने तुझे सामने கர்த்தர் உங்களுக்கு அந்த சிலுவை தியானத்தை அப்படியே வெளிப்படுத்தினார். परमेश्वर आपको उस क्रूस के ध्यान को प्रकट करके दिया था। அந்த நம்பிக்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. उस भरोसे में तुम उद्धार पाए थे।
அதுல யாராவது வாசிக்கலாம் 2வது வசனம் 3வது அதிகாரத்துல 2வது வசனம். तीसरे अध्याय का दूसरा वचन। ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? मैं तुमसे केवल यह जानना चाहता हूँ कि तुमने आत्मा को क्या व्यवस्था के कामों से या विश्वास के समाचार से पाया? அவர் என்ன கேக்குறாரு? और क्या पूछता है? கலாத்திய சபையில யாரோ வந்து சொல்லிருக்காங்க, गलाती कलीसिया में कोई आकर कहे இயேசுவானவரை நம்புகிறது ரொம்ப आप நல்லதுதான், यीशु पे भरोसा करते बहुत अच्छी बात है, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, बपतिस्मा सब लिए हैं, ரொம்ப சந்தோஷம், बहुत खुशी की ஆனா बात है, நீங்க விருத்த சேதனம் பண்ணி पर आप खतना कर அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க நடக்கல அப்படின்னா व्यवस्था के अनुसार अगर आप नहीं चले तो பரலோகத்துக்கும் போக முடியாது, स्वर्ग में भी नहीं जा நீங்க सकते, தேவ சமூகத்துல நிக்கவே आप முடியாது. परमेश्वर की उपस्थिति में खड़े भी नहीं हो இதை सकते। சொன்ன உடனே அந்த கலாத்திய சபையில உள்ள अनेகருக்கு ஒரு தடுமாற்றம். ये कहते ही इस गलातिया कलीसिया में बहुत सारे लोग एक गड़बड़ी में हो गए, அவங்களால அதை முடியல. वे उस पे भरोसा नहीं कर पा रहे। இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க சில தவறான சில போதனையை கேட்டவுடனே அப்படி மாறிடுவாங்க. आज भी बहुत सारे मसीह लोग कोई गलत जो समाचार सुन लेते तो वैसे ही बदल जाते ஒருவர் हैं। சொன்னாரு, एक जन ने कहा था சரிதானே, சனிக்கிழமை தானே ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது. सही बात है, शनिवार को ही आराधना करना लिखा है, रविवार को तो नहीं है, நம்ம தானே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். हम ही गलती से कर रहे हैं, இப்படி ஒருவர். ऐसा एक जन। இன்னொருவர் சொன்னாரு, और एक जन ने ஐயா कहा அவன் சொன்னது ரைட் தான், யெகோவா மட்டும் தான் கடவுள், இயேசுனார் கடவுள் கிடையாது. और कहा उसने कहा सही है, यहोवा ही खुदा है और कोई खुदा नहीं ஏன்னா है, அவர் என்னை விட்டுட்டு வேற ஆளையும் வணங்க கூடாதுன்னு இருக்காரு. क्योंकि उसने तो कहा मुझे छोड़ा और किसी पे नमन नहीं करना। இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? ऐसे एक जो गड़बड़ी आने का क्या कारण है? தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, அந்த நம்பிக்கையை अनेகர் அது புரிய முடியல. परमेश्वर ने रखे हुए उस महिमा, उस भरोसे को बहुत सारे ரட்சிப்பு समझ எப்படி வருகிறது? उद्धार कैसे आता है? விசுவாசத்துல. विश्वास के द्वारा। விசுவாசம் எப்படி வருகிறது? विश्वास कैसे आता है? தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறது. परमेश्वर के वचन पे जब हम भरोसे करते हैं, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? परमेश्वर का वचन क्या कहता है? அவர்தாமே वो स्वयं என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், मेरे सारे तकलीफ को सह लिया, துக்கங்களை சுமந்தார், मेरे दुख को उठा लिया, பாவங்களை சுமந்தாரு, पापों को उठा लिया, எனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சகலத்தையுமே தேவன் தன் மேல் ஏற்றுக்கொண்டதனால அவர் எனக்கு தருகிறார். मुझे समाधान देने के सारी बातों को उसने अपने ऊपर स्वीकारा, इसलिए वो मुझे देता है। அது அவங்களால புரிய முடியல. वो उनसे समझ नहीं आता है। ஆனா உண்மையிலே அதை நம்புகிறவர்கள் பாக்கியவான். सच में उस पे भरोसा करने वाले எதை धन्य हैं। நம்புகிறவர்கள்? किस पे भरोसा இயேசு करना? கிறிஸ்து தாமே எனக்காக மரித்து நித்திய ஜீவனை வெளிப்படுத்தினார். यीशु मसीह स्वयं मेरे लिए मरकर अनंत जीवन को प्रकट किया। அவரை நம்புவதனால என்னுடைய வியாதியும் மாறுகிறது, उस पे भरोसा करने से मेरी बीमारी बदल சாபம் जाती है, மாறுகிறது, श्राप बदल जाता அவர் है, எனக்கு ஒரு புதிய ஜீவனை தருகிறார். वो मेरे लिए एक नया जीवन देता ஆனா है। கலாத்திய சபைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. और गलाती कलीसिया उसे स्वीकार नहीं पा रहा था। ஆனா பவுல பாத்தீங்கன்னா அவருடைய ஊழிய காலத்துல நிறைய பிரச்சனை வந்தது. पौल को देखेंगे उनके सेविकाई के समय में बहुत सारी परेशानियां எல்லா आई। இடத்துலயும் அவருக்கு வரவேற்பு இல்ல. हर जगह पे उनका स्वागत नहीं நிறைய हुआ, இடத்துல கல்ல கொண்டு எறிஞ்சாங்க, बहुत जगह पे पत्थर से मारकर இந்த भगाया। வாயாடி அப்படின்னாங்க, हाँ, उसे जो ज्यादा बोलता है ऐसे कहने लगे। என்னெல்லாமோ சொன்னாங்க. और बहुत बातों को कहें, இவ்வளவு பிரச்சனை வந்தது. ऐसी परेशानियां आई ஆனா थी, யாரையும் அவரு சபிக்கே இல்ல, சாபம் पर படையல. किसी को उसने ना श्राप दिया ना ஆனா கலாத்திய சபையை பிரச்சனை பண்ண பாருங்க, அவனை பற்றி பயங்கரமா பேசுறார். पर गलातिया कलीसिया में जो परेशानी लाया उसको विरोध बातें करता அவர் है। சொல்கிறார், யார் உங்களை கலக்கணும்? वो कहता कौन तुम्हें जो गड़बड़ी में உங்களுடைய डाल दिया? விசுவாசத்தை யார் குழப்பினது? तुम्हारे विश्वास को कौन जो है जो गलत मार्ग दिखाया? இயேசுநாதர் கொடுக்கிற அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு உனக்கு கிடையாதுன்னு யார் சொன்னது? यीशु मसीह देने वाला वो उद्धार, वो विश्वास तुम्हारे लिए नहीं है, ऐसा किसने कहा? பவுல் சொல்கிறார், உங்களை கலக்குகிறவன் அப்படி அழிந்து போக पौल வேண்டும். कहता है आपको गड़बड़ी में डालने वाला ऐसे ही वो नाश हो जाए। ஆகவே தேவன் சிலுவையில் செய்த அந்த தியாகத்தை நான் அப்படியே அங்கீகரித்து நன்றி சொல்லணும். इसलिए परमेश्वर ने क्रूस पर किए हुए उस त्याग को हम ऐसे ही भरोसा அது करना, விசுவாசத்தினால वो विश्वास के द्वारा நம்ம அறிக்கை செய்யணும். हर விசுவாசத்தை दिन में विश्वास में कबूल ஒவ்வொரு करना, நொடி பொழுதும் हर एक क्षण में என்னுடைய நான் சுவாசிக்கிறது, मैं श्वास लेने நான் वाला, நடக்கிறது, मैं चलता हूँ, என்னுடைய வேலையில मेरे कामों के स्थान நான் में, சாப்பிடுகிறது, मैं भोजन- எல்லாத்திலுமே நான் நன்றி சொல்லணும். सब में मुझे धन्यवाद करना। காரணம் கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். कारण परमेश्वर ने ऐसे विश्वास हमें दिया இன்னும் है। அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. और एक अच्छी बातों को उनको நம்முடைய बताता है। தகப்பனாகிய ஆபிரகாம் हमारा पिता अब्राहम விசுவாசத்தினால தான் அவர் ஜெயம் பெற்றார். विश्वास के द्वारा ही वो विजय प्राप्त हुआ। அதனால அவர் மேல அவருக்குள்ள சொல்லிட்டார், உன்னை போல யாரெல்லாம் நம்புதாங்களோ
அவங்கள நான் உன்னுடைய சந்ததியில கொண்டு வருவேன். इसलिए उसे कह दिया जो जो तेरे जैसे विश्वास करेगा उसे मैं तेरे संतान में जोड़ दूंगा. அவங்க எல்லாம் விசுவாசமா இருக்கத்தான். वे सब विश्वास में चलने वाले நம்ம लोग, எல்லாம் விசுவாசமா हम இருக்கத்தான். सब विश्वास के ஆனா मार्ग में கலாத்திய சபைக்கு ஒரு காரியத்தை हैं. சொல்றாரு. गलतिया कलीसिया के एक बात हो அந்த ஆபிரகாமுக்கு ரெண்டு மனைவி. उस अब्राहम को दो औरत थी, ஒன்னு சாராள், एक साराल है, இன்னொன்னு வந்து ஆகார். दूसरा आहार है. ஆனா ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறகு. दोनों को बच्चे होते हैं. பவுல் என்ன சொல்ல விரும்பார் पौल क्या बताना இந்த चाहता है? ரெண்டு ஸ்திரீகளும் ரெண்டு விதமான ஏற்பாடு. ये दो स्त्रियां दो प्रकार की बातें ஒன்னு हैं. பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. एक नए नियम है, एक पुराने नियम பழைய है. ஏற்பாடை யாருக்கு அடையாளப்படுத்தார்னா சொல்லுகிறார். पुराने नियम को किसको दर्शाता है? आहार को दर्शाता है. ஆகார் ஆபிரகாமுடைய மனைவியாக நியமிக்கப்பட்டா, आहार अब्राहम के औरत के रूप में वहां पर वो बनाया ஆனா गया था. வேதம் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளல, தாசின்னு சொல்லுது. पर वचन उसे औरत के रूप में नहीं, दासी के रूप में ஒரு दिखाता है. நாள் வீட்டை விட்டு போகும்போது கர்த்தர் அவரை மறிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். हाँ, जब वो एक दिन घर छोड़कर चली जाती है तो परमेश्वर उसे रुका कर एक बात कहता है. சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்க இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? साराल की ये जो गुलामी जो स्त्री तो कहाँ से जा रही है और कहाँ आ रही है? अपने என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? ஆகாரே நீ ஆபிரகாமுக்கு மனைவி கிடையாது, आघार तो अब्राहम का जो है पत्नी நீ नहीं है, சாராளுடைய அடிமை பெண். तो सारा का जो है गुलाम स्त्री அதனால है. மறுவாதியை போய் அடங்கிரு அப்படிங்கிறார். इसीलिए उसके आधीन में हम बने रहना ऐसा. இப்போ பவுல் சொல்லுகிறார் இந்த 4வது அதிகாரத்துல, पौल कहता है इस चौथे अध्याय में ஆபிரகாமுக்கு நியாயப்படி ரெண்டு குழந்தைகள் பிறக்கு. अब्राहम को न्याय के अनुसार दो बच्चों का जन्म होता है. முதலாவது பிறந்தது யார்? இஸ்மாயில். हाँ, पहला इस्माइल जन्म होता ஒரு है. 13 வயசு இருக்கும்போது தான் இவன் அடுத்த பையனே பிறக்கான். एक 13 साल की उम्र में ईसा का जन्म होता है. இப்போ இவனை தான் ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும். अब इसको ही पहले स्कूल में दाखिला करना है. ஆபிரகாம் வீட்டு ஸ்கூலுக்கு கூட்டு போறேன்னு வைங்களேன், अब्राहम उसको स्कूल लेके जाएगा तो அங்க பிறந்த டேட்லாம் எழுதுவாங்க, वहाँ सब जन्म तारीख लिखते அப்பா हैं, பேரெல்லாம் கேட்பாங்க, पिता का नाम पूछते அம்மா हैं, பேரெல்லாம் கேட்பாங்க. माँ का नाम पूछते हैं. இஸ்மாயில் சர்டிபிகேட்ல என்ன எழுதணும்? इस्माइल के सर्टिफिकेट में क्या लिखा होगा? ஆபிராம் अबीराम ஆகார்னு எழுதணும். और आहार उसकी माँ. இப்படிதான் அந்த சர்டிபிகேட் எழுதுவாங்க. ऐसे ही उस ஆனா सर्टिफिकेट में 13 வருஷம் கழிஞ்ச பிறகு 100 வயசு அவருக்கு ஆகும்போது ரெண்டாவது பையன் பிறக்கான். 13 साल बीत कर 100 साल की उम्र में उनको இது दूसरा बच्चा அவனுடைய சொந்த மனைவி இடத்துல, ये उसके खुद के पत्नी सारा அதுவும் के கர்த்தர் சொல்லி வாக்குத்தத்தத்தின்படி, परमेश्वर ने कहकर वाग्दान के अनुसार நான் வரும்போது உன் மனைவி கர்ப்பவதியா, मैं जब अब फिर से आऊंगा तेरी औरत गर्भवती நான் हो ஒரு जाएगी. கையில ஒரு குழந்தைய பாப்பேன். मैं उसके हाथों में एक बालक को देंगे. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த குழந்தை. ये वाग्दान के अनुसार जन्मा இப்ப हुआ. இந்த குழந்தையும் போய் நம்ம அங்க சேர்க்கோம் அப்படின்னா, अगर பள்ளிக்கூடத்துல इस சேர்க்கோம், बच्चे को भी वहाँ दाखिला कराएंगे तो என்ன சொல்லுவாங்க? क्या पूछेंगे? ஆபிரகாம், अब्राहम, சாராள். साराल. ரெண்டு பேருடைய சர்டிபிகேட்லயுமே பேர் வித்தியாசம். दोनों के सर्टिफिकेट में नाम अलग अलग है. ஏன்னா அந்த ஆபிராம் பேர் இருக்கும்போது தான் இஸ்மாயில் பிறந்தான். वो अभिराम करके नाम जुना नाम था तभी इस्माइल அதுக்கு का जन्म பிறகு हुआ. கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். उसके बाद परमेश्वर उसके नाम को बदल कर उसे आशीष करे. ஆபிரகாம், இனிமேல் நீ உத்தமனாக இருக்கணும், अब्राहम अब तो सच्चाई से रहना है, இனிமேல் உன் பேர் ஆபிரகாம். अब तेरा नाम अब्राहम है. இப்படி சொல்லிதான் அந்த பிள்ளை பிறக்கு. उससे कह कर फिर ईसा का அதனால जन्म हुआ. 4வது அதிகாரத்துல கலாத்திய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, फिर चौथा अध्याय गलातिया में लिखते समय कहता है 22ல சொல்லுது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 22 में लिखा अब्राहम को 2 पुत्रों का जन्म हुआ. ஒன்னு அடிமையான விடத்தில் பிறந்தான், एक गुलाम स्त्री से जन्मा ஒன்னு हुआ, சுயாதீனம் உள்ள விடத்தில் பிறந்தான். एक आजादी से जन्मा हुआ. அடிமையான விடத்தில் பிறந்தவன் गुलामी में पैदा होने वाला நியாய பிரமாணத்தின்படி பிறந்ததுக்கு அடையாளம். व्यवस्था के अनुसार जन्मे हुए के चिन्ह में है. ஆனா வாக்குத்தத்தம் நீ பிறந்தவனோ விசுவாசத்தினால பிறந்தவன். पर वाग्दान से जो जन्मा है वो विश्वास की ओर से இப்ப जन्मा. கலாத்திய சபையை வச்சு சொல்றாரு, நீ வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தியா இல்ல நியாய பிரமாணத்தின்படி பிறந்தியா? हाँ, अभी गलातिया गले से पूछता तू वाग्दान के अनुसार जन्मा है या व्यवस्था के எப்படி अनुसार? ரட்சிப்பு கிடைத்தது? तेरे लिए उद्धार कहाँ से நியாய कैसे मिला? பிரமாணத்தின்படி நடந்ததுனால ரட்சிக்கப்பட்டியா இல்ல விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டியா? व्यवस्था में चलने के अनुसार तो उद्धार पाया या विश्वास में बना था उसलिए उद्धार? இவன் தான் கலாத்திய சபைக்கு அப்படியே அவங்களுக்கு உணர்வு வருகிறது. अब गलातिया कलीसियों को ऐसे एहसास होता है. அவர் சொல்லுகிறார், சகோதரரே, वो कहते हैं मेरे भाइयों, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ईसाक के समान हम वाग्दान के बच्चे बने हैं. ஆகவே திரும்பவும் நீங்க அந்த அவிசுவாசத்துக்கு இல்ல அடிமை தனத்துக்கு நீங்க போக கூடாது. फिर से आप अविश्वास में या गुलामी के स्थान में नहीं जाना है. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். सारी बातों में परमेश्वर को ஏன்னா धन्यवाद करना. தேவன் விசுவாசிகளின்
தகப்பனாக क्योंकि இருக்கிறார். परमेश्वर विश्वासियों का पिता है। யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கு அப்பா யாரு? जो जो विश्वास करते हैं उनके पिता कौन है? ஒரு முறையில ஆபிரகாம், ரெண்டாவது இயேசுவானவர். एक और से देखा जाएगा तो अब्राहम है और दूसरे कोने से இந்த यीशु मसीह। நம்பிக்கையில நான் வளரும் போதுதான் என்னுடைய விசுவாசம் வளரும். इस भरोसे में जब मैं बढ़ता रहूंगा तब मेरा विश्वास அடுத்து बढ़ेगा। அவரே சொல்கிறார், 30வது வசனம் வாசிக்கலாம். 4வது அதிகாரம் கலாத்தியர் 30வது வசனம். गलातिया 4 अध्याय 30 அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. हाँ हाँ। परंतु पवित्र शास्त्र क्या कहता है? दासी और उसके पुत्र को निकाल दे, क्योंकि दासी का पुत्र स्वतंत्र स्त्री के पुत्र के साथ उत्तराधिकारी नहीं होगा। अच्छा, ஆபிரகாம் தன்னுடைய தாசியினிடத்துல பிறந்த அவளையும் அவனையும் வீட்டை விட்டே வெளியே வரட்டிட்டாங்க. अब्राहम अपने दासी से जन्मे हुए पुत्र को और दासी को दोनों को घर से बाहर பணங்கள் எல்லாம் கொடுத்து gift மாதிரி கொடுத்து இங்க போங்க எங்கயாவது போய் பழச்சிங்க அப்படின்ட்டு. उनको पैसे देकर उनको गिफ्ट सब देकर तुम यहाँ से जाओ और कहीं पर तुम अपना जीवन ஆனா गुजारो। ஈசாக்குக்கு தன்னுடைய எல்லா உரிமையையும் சொத்தையும் கொடுக்கிறார். और इसहाक के लिए अपनी सारी संपत्ति अपने हक को वो ஆனா देता है। பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அது என்ன சொத்து தெரியுமா? அதுதான் பரிசுத்த ஆவி. पौल कहते समय कहता वो कौन सा जो उसका हक था वो है पवित्र आत्मा, அதுதான் விசுவாசத்தின் ஆவி. वही विश्वास का आत्मा। இதை மட்டும் நீங்க இழந்து போயிடாதீங்க அப்படிங்க. इससे तुम खोना नहीं ऐसा புதிய कहता है। ஏற்பாட்டுல தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகம். पर नए नियम में परमेश्वर अपने लोगों को देने वाला இது अभिषेक। இயேசுவானவருடைய மரணத்துக்கு பிறகு தேவன் எல்லாருக்கும் உள்ளே வாசம் और பண்ணுகிறார். यीशु मसीह के मृत्यु के बाद परमेश्वर हर एक के मन में वास करता है, நமக்குள்ள ஒரு வாசமா இருக்கு. वो हमारे अंदर वास करता है। அப்படியே நான் அறிக்கை செய்யணும், நன்றி ऐसा சொல்லணும். में कबूल करना है, धन्यवाद करना। நியாய பிரமாணத்தை நீங்க கடைபிடிச்சேன்னா, ஐயோ நான் என்னமோ பண்ணிட்டேன், என்னை விட்டு ஆவி போயிட்டு. व्यवस्था को अगर आप पालन करेंगे तो अरे मैंने कुछ गलत कर दिया, मेरे ओर से वो आत्मा चले गया। நான் துக்கப்படுத்தினால் என்னுடைய வாழ்க்கையில நஷ்டம் அடைவேன். अगर मैं दुखी करूंगा तो मेरा जीवन में नष्ट हो जाएगा, நஷ்டம் தான் வரும், नष्ट ही होगा। ரட்சிப்பு இழக்க முடியாது. उद्धार को खो नहीं सकते हैं। அநேக காரியங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? நஷ்டப்பட்டுருவோம். बहुत सारे कामों में हम नुकसान ஆனா उठा लेते हैं, தேவன் என்னுடைய ரட்சிப்பை எடுக்க மாட்டார். और परमेश्वर मेरे उद्धार को निकालेगा நான் नहीं। விசுவாசத்துல நிலைத்திருந்தார், मैं विश्वास में बना रहूंगा அவருடைய तो கரம் என்னோடு கூட இருக்கும். उसका हाथ मेरे साथ बना அவர் रहेगा। என்னோடு கூட இருக்கும்போது வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கிருபையிலே தருகிறார், இரக்கமாக விசுவாசத்துல वो தருகிறார். मेरे साथ रहते समय मेरे लिए जो आशीष है वो अनुग्रह से और विश्वास से இது मुझे देता எல்லாம் தேவன் இரக்கமாக நமக்கு है। ये தருகிறார். सारी बातें परमेश्वर अनुग्रह से हमें அடுத்து देता है। அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, और उन लोगों को देखकर நீங்க कहता है எல்லாத்துலயும் தேறணும்னா ஆவிக்குரிய வரத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய கனிகளை अगर பெற்றுக்கொள்ளணும். आप सब में अच्छा रहना है तो आत्मिक फलों को, आत्मिक वरदानों को पा लेना है। ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு மேல அன்பா இருக்கணும். उसमें बहुत अहम है कि परमेश्वर के ऊपर प्रेम करना है। அவர் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார், वो आप सबसे प्रेम करता எல்லாருக்கு மேல அன்பா है, இருக்கிறார். सबके ऊपर प्रेम करता है। அவருடைய அன்பு மாறாது. उसका प्रेम कभी ना அந்த बदले। அன்புக்கு முன்னால நான் தினமும் அவரோட நான் பேசணும், उस प्रेम के सामने मैं हर दिन उनसे बातें அவர் करना है, முன்னால உட்காரணும். उनके सामने बैठना குறை है। இருந்தா என்ன செய்யணும்? कमी हो तो क्या करना है? அறிக்கை செய்து விட்டுறணும். कबूल कर कर छोड़ देना है। ஆண்டவரே உதவி செய்யணும்னு சொல்லணும். प्रभु मदद कीजिए ऐसा कहना। தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? புதுப்பித்து பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். परमेश्वर हमें नया करता है और पवित्रता। அதான் பவுல் சொல்லுகிறாரு, इसलिए पौल कहता है உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? आपके हृदय में क्या नहीं करना है? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியை அவர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடந்துராதங்க அப்படிங்க. आपने पाए हुए आत्मा को वो इनकार करने जैसा आप नहीं चलना है। அந்த ஒரு वचनத்தை வாசிக்கலாம். वो एक वचन पढ़ेंगे, எபேசியர் 4வது அதிகாரத்துல एफेसियों का किताब 30வது வசனம். 30 वचन। அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். परमेश्वर के पवित्र आत्मा को शोकित मत करो, जिसी से तुम पर छुटकारे के दिन के लिए छाप दी गई है। துக்கப்படுத்தக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? அப்போ दुखी नहीं करना है तो हमें क्या करना है? தினமும் அவர்கிட்ட பேசணும், தினமும் நன்றி சொல்லணும். हर दिन हम उनसे बातें करना है, हर दिन धन्यवाद அந்த करना है। ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. वो संगति से दूर नहीं होना, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். वही प्रभु चाहता है। பைபிள்ல தாவீது சொல்றார், நான் அவரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடினால்
நான் அசைக்கப்படுவதில்லை. बाइबल में दाऊद कहता मैं परमेश्वर को अपने दाहिने ओर रखा हो इसलिए मैं हिलाया नहीं जा அவர் सकता। எப்பொழுதும் என் கூட இருக்கிறார். वो हमेशा मेरे साथ है। அடுத்த சங்கீதம் சொல்லுகிறார் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. हाँ, उसके बाद वजह से कहता मैं और अधिक हिलाया नहीं जा ஆகவே सकता। என்னுடைய விசுவாசம் இன்னைக்கு நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரம். आज इसलिए हमारा जो विश्वास है, आज हम तोड़ने वाले जो रोटी है वो मसीह का शरीर है। பங்கு பெறுகிற இந்த திராட்சரசம் புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். हम भाग लेने वाले जो दाख रस नए वाचा का यीशु मसीह का அது पवित्र लहू, வார்த்தையின்படி நாம் அதை அனுசரிக்கிறோம். वचन के अनुसार हम उसको வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறது. वचन ही हमारे जीवन में कार्य करता அது है। எப்படி? वो कैसा? பைபிள் சொல்லுகிறது. बाइबल ऐसे ही बताता है। ஜெபத்தினால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். प्रार्थना के द्वारा सब कुछ प्रभु बदल கர்த்தர் देगा। அப்படிப்பட்ட மகிமையான இந்த பந்திக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். प्रभु ऐसे महिमा के इस बोझ में हमें शामिल किया है। எல்லாரும் கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். हम सब परमेश्वर की उपस्थिति में எல்லாரும் रहेंगे। நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யணும். सब हमारे कमियों को कबूल करना है। ஆண்டவரோட நம்ம எப்பவும் அன்போட இருக்கணும். परमेश्वर के संगति में हमेशा प्रेम में बना रहना। सब